Let's begin by traveling back to the year 1991, where a 3-year-old Rena is obsessed with her blanket and can't stop sucking her thumb. She's pretty annoying as she jumps and dances around wildly while singing uncontrollably, so brace yourself. இந்த மாலை பொழுதிலே ரீனா and ஸ்ரீகாந்த் சங்கீத் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பாளையங்கோட்டை வில்லுப்பாட்டு குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வில்லுப்பாட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி, எங்களுடைய முதல் முயற்சி. ஆகவே தவறுகள் இருந்தால் எந்திரித்து போய்விடாமல் இருப்பதற்காக எல்லா கதவும் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணியாச்சா? எல்லாம் சீட் பெல்ட் போட்டு எல்லாம் ரெடி. 1 2 3 4 ரெடியா? வில்லுப்பாடு ஆரம்பிக்கலாமா? சந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட ஆமா வந்தருள்வாய் காலை மகளே. ஆமா, என்னைக்கு இங்க ஒரே கூட்டமா இருக்குது? எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க? எங்க? ஆமா, பாஸ்டன்ல இருந்து நம்ம ஆல்பர்ட் அண்ணாச்சி வந்திருக்காங்க, நம்ம பாண்டிய அண்ணாச்சி வந்திருக்காங்க, நம்ம டாக்டர் வடிநாதன் ஐயா வந்திருக்காங்க. அது மட்டுமா, கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ராமசாமி ஐயா வந்திருக்காங்க. மற்ற உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால எல்லாரும் ஒரு வணக்கம் போடலாமா? ஏ வந்தனோ வந்தனோ வந்த சனம் குந்தனோ அடே பாரு சந்தான வள்ளி கடை சந்தனம் சந்தனத்தை வள்ளி கொடுங்க நம்ம கனா 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 பாட்டு பாடுங்க. ஏ கல ஏ கல ஏ கல ஏ கல கல கல. சரி சரி, வணக்கம் போட்டதெல்லாம் போதும், மேட்டருக்கு வாங்க. மேட்ரிக் தானே வந்துட்டா போச்சு. 1983ஆம் ஆண்டு ராஜபாதர் ஐயாவுக்கும் சின்னராணி அம்மாவுக்கும் மூத்த புதல்வியாக வசந்திக்கும் பொன்னுசாமி ஐயாவுக்கும் குருவம்மாளுக்கும் கடைசி புதல்வனாக பிறந்த ஜனார்த்தனுக்கும் திருமணம் நடந்தது. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்க வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சின்ன பாடணும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு
யாரு ஜூலி தங்கச்சியா? சம்பந்தம் இருக்குது. 1985ஆம் ஆண்டு வசந்தியும் ஜனார்த்தனனும் அமெரிக்காவுக்கு வந்தாங்க. முதல்ல டேலஸ் என்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹியூஸ்டன் மாநகருக்கு குடி வந்தாங்க. அவங்க வந்ததை ஒரு பாட்டா எடுத்து விடலாமா? சொர்க்கமே என்றாலும் அது அமெரிக்கா போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது உடலுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது அமெரிக்கா போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது உடலுக்கு ஈடாகுமா? சரி, அடுத்தது என்ன? மேல சொல்லுங்க. வேலை தானே சொல்லிடுவோம். இப்பதான் முக்கியமான மேட்டரே வருது. 1987ஆம் ஆண்டு வசந்திக்கும் ஜனார்த்தனனுக்கும் நம்ம ஹீரோயின் இன்னையோட கதாநாயகி ரீனா பொன்ராணி பிறந்தா. அப்படியா? இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, ரதினம் வீட்டில் பிறந்தாளோ, சிறு பூவாக மலர்ந்தாளோ, சின்ன சின்ன அசைவில் சித்திரங்கள் வரைந்தாள், முத்தம் மழை கண்ணம் விழ நனைந்தாளே, கொஞ்சி கொஞ்சி பிஞ்சு நடை நடந்தாளே. இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, ரதினம் வீட்டில் பிறந்தாளோ, சிறு பூவாக மலர்ந்தாளோ. சரி, ரீனா பிறந்த சந்தோஷமா பாடியாச்சு. அந்த ரீனா வளர்ந்து பெரியவளாகி யூடிக்கு போனா. யூட்டியா அல்லது ஊட்டியா? அது ஊட்டி இல்ல, யூடி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ். ஓஹோ. அங்க போன ரீனா ஒழுங்கா பாடத்தை படிக்காம நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்த முறையா பார்த்தா. அப்படியா? பார்த்த உடனே காதல் பத்திக்கிருச்சு. அப்படியா? ஓ, அப்ப யூடில லூட்டி தானே பண்ணிருக்கீங்க? அது லூட்டி இல்ல, அதுக்கும் மேல. அது ஒரு பாட்டா எடுத்து விடலாம். பாட்டா பாடுவான். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம், பூவை வண்டு கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம், புதையல் என்னை கொள்ளையடித்தால் மச்சம் என்று அர்த்தம். அர்த்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். ஸ்ரீகாந்த் யாரையோ பத்தி சொல்றீங்களே, அது யாரு? நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்த பத்தி தானே? ஆமா. சொல்லிட்டா போச்சு. ஆ. நம்ம ஸ்ரீகாந்த் நல்லவரு. அப்படியா? நல்லவரு. அப்படியா? நானும் தெரிஞ்ச மன்னவரு. அப்படியா? அவரு ஆ. கேட்டிக்கே விண்டோ சொல்லி கொடுத்தவரு. கேட்டுக்கு விண்டோஸா? வீட்டுக்கு தானேயா விண்டோஸ் உண்டு, கேட்டுக்கு எப்படி விண்டோஸ் அது வரும்? உங்க வீட்டுல உள்ள கேட் இல்ல, மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸுக்கு விண்டோ சொல்லி கொடுத்தவர் நம்ம மாப்பிள்ள. அப்படியா? அதோ இப்படி மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸுக்கு விண்டோ சொல்லி கொடுத்த நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்த் புகழ்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? ஸ்ரீகாந்த் கைய வச்சா கம்ப்யூட்டர் ராங்கா போனதில்ல, ஸ்ரீகாந்த் கைய வச்சா கம்ப்யூட்டர் ராங்கா போனதில்ல, விண்டோஸ் என்றாலும் ஆண்ட்ராய்டு என்றாலும் ஸ்ரீகாந்த் இல்லாமலா பரபம்பம். ஸ்ரீகாந்த் கைய வச்சா கம்ப்யூட்டர் ராங்கா போனதில்ல, ஸ்ரீகாந்த் கைய வச்சா. இப்படியா கோயம்புத்தூர்ல பிறந்த நம்ம ஸ்ரீகாந்துக்கும் இங்க ஹியூஸ்டன்ல பிறந்த நம்ம ரீனாவுக்கும் திருமணம் நடக்க போகுது. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா.
பப்பரே ஒன்னு ஓவியம் போல் இருப்பா இருப்பா குளிர் கோடை போல் நடப்பா நடப்பா கலகலப்பா அவ சிரிப்பா கதை படிப்பாள் புது மாப்பிள்ளைக்கு பப்பரே நல்ல யோகமடா பப்பரே அந்த மணமகள் தான் பப்பரே அந்த நேரமடா பப்பரே. சரி ரீனாக்கு கல்யாணம் ஆக போகுது புகுந்த வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு போக போறா அங்க போற பொண்ணுக்கு நல்ல ஒரு அறிவுரை கூறலாமா நிச்சயமா அறிவுரைனா என்னங்க? அறிவுரைன்னு என்ன தெரியாதா நம்ம என்ன சொல்ல போறோமோ அத பத்தி நடக்காம இருக்கிறது ஓ, அப்படியா? அத ஒரு பாட்டா பாடலாமா ஆமா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, அக்கா பொண்ணே, சில புத்திமதிகள் சொல்றேன் கேளு முன்னே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, அக்கா பொண்ணே, சில புத்திமதிகள் சொல்றேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அகந்தை கொள்ள கூடாது என்னாலும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, அக்கா பொண்ணே, சில புத்திமதிகள் சொல்றேன் கேளு முன்னே. மாமனார மாமியார மதிக்கணும், அந்த மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் விடிய காலையில நீயும் நானே முடிக்கணும். முடிச்சு மைக்ரோவேவில் காஃபி போட்டு கொடுக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, அக்கா பொண்ணே, சில புத்திமதிகள் சொல்றேன் கேளு முன்னே. சரி ரீனாக்கு புத்திமதி சொல்லியாச்சு எல்லாரும் வாழ்த்துக்களும் சொல்லியாச்சு நம்ம போட்ட மொக்கைய எல்லாரும் கேட்டாச்சு அடுத்தது என்ன முக்கியமானது மறந்துட்டோமே சாப்பாடு தான் ஓகே சாப்பாட பத்தி பாடி நம்ம வில்லு பாட முடிச்சிடலாமா கல்யாண சமயம் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவம் பிரசாதம் இதுவே எனக்கு போதும் சுகான பல்சரிங்கே சுவையான பல்சரிங்கே சந்தோஷம் நீரி பொங்க இதுவே எனக்கு திங்க தமிழ்நாடு சாம்பார் இங்கே தெலுங்கானா கோங்கர அங்கே கர்நாடகான லட்டு இங்கும் போல வெட்டு Now I gotta cut loose, foot loose, kicked off the Sunday shoes. Please, Louise, pull me up on my knees. Jack, get back, come on before we crack. Lose, don't lose, everybody cut foot loose. I don't want to be anything but footloose. I want to be a Bollywood star. होगी मेरी शादी कभी कहते हैं ये मुझसे सभी खुद अपनी देवरानी चुनना बात किसी की मत सुनना होगी मेरी शादी कभी कहते हैं ये मुझसे सभी तुम ढूंढ के रंग रूप में अपनी परछाई लाना धिक्काना 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 धिक धिक्काना 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 धिक धिक्काना 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 Now let's move
Let's fast forward to the year 1989, where a 4-year-old Srikanth is in India with his family and always listening to Carnatic music. Srikanth refuses to eat without listening to music. Crazy, because he would never refuse to eat in the present day. Let's take a look. Take off in 5, 4, 3, 2, 1. Where's Vaishnavi? நடா என் கண்ணா கண்ணா மூச்சியே நடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணா மூச்சியே நடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா நெஞ்சின்னலை உறங்காது உன்னிதழ் கொண்டு வாய் மூடவா என் கண்ணா உன்னிதழ் கொண்டு வாய் மூடவா என் கண்ணா உன்னிமை கொண்டு விழி மூடவா உன்னுடன் என்னுடையல்லவா பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வண்ண மாறவில்லை இன்னும் பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வண்ண மாறவில்லை இன்னும் என் நெஞ்சில் கூடியே நிறமாறவா என் நெஞ்சில் கூடியே நிறமாறவா என்னுயில் நீ வந்து சேர்க உதடுகள் ஈரமாய் வாழ்க கலந்திடவா கண்ணா மூச்சியே நடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா வான்மலை விழும்போது மலை கொண்டு காப்பாய் கண்மலை விழும்போது அதில் என்னை காப்பாய் பூவின் தனீரை ரசிப்பாய் நான் என்ன பெண்ணில்லையா என் கண்ணா அதை நீ காண கண்ணில்லையா உன் கனவுகளில் நான் இல்லையா தினமூசலாடுது மனசு
கொலுசு அட ஊமை இல்லை என் கொலுசு என்னுள் மூச்சிலே உயிர் நீங்குதே என் உயிர் துடிக்காமலே காப்பது உள் தீண்டலே உயிர் தரவா கண்ணா மூச்சியே நட என் கண்ணா நான் கண்ணாடி பொருள்